2026ல கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஏஐ இருக்கு, காம்படிஷன் இருக்கு, நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க. பட் கிராஃபிக் டிசைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரியேட்டிவ் கரியர் இன் 2026. இந்த வீடியோல கிராஃபிக் டிசைன்னா என்ன ஸ்கில் வேணும், என்ன டூல்ஸ் லேர்ன் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஸோ ஜாப் ஆர் ஃப்ரீலான்ஸ் எப்படி பண்றதுன்றதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸ்டெப் 1, கிராஃபிக் டிசைன்னா என்னன்றத சொல்றேன். கிராஃபிக் டிசைன் இஸ் நாட் அபவுட் லேர்னிங் ஏ டூல், இட்ஸ் அபவுட் சால்விங் ப்ராப்ளம் விஷுவலி. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர்னா ஒரு போஸ்டரோ ஒரு லோகோவோ கிரியேட் பண்றது கிடையாது. 2026ல கிராஃபிக் டிசைனருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீஷஸ் இருக்கு. லைக் தம்ப்நெயில் டிசைனிங், பிராண்டிங், சோஷியல் மீடியா கண்டென்ட், யூஐ விஷுவல் டிசைன்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு நீஷை செலக்ட் பண்ணி அந்த நீஷை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிராஃபிக் டிசைனிங்ன்றது ஒரு டூலை லேர்ன் பண்ணிட்டு ஒரு போஸ்டரை டிசைன் பண்றது கிடையாது. ஒரு விஷுவலா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான் கிராஃபிக் டிசைனிங். ஸ்டெப் 2, கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ண போறீங்கன்னா என்னென்ன ஸ்கில் வேணும்ன்றத சொல்றேன். நீங்க கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ண போறீங்கன்னா இந்த 3 பேசிக் திங்ஸ் மஸ்டா தெரியணும். ஒன், டிசைன் பேசிக்ஸ் லைக் விஷுவல்ஸ், ஹையரார்கி, கலர் தியரி, டைப்போகிராஃபி, இந்த மாதிரி நிறைய பேசிக் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மஸ்டா லேர்ன் பண்ணுங்க. ஸோ நம்பர் 2, டிசைன் திங்கிங். இப்போ நீங்க ஒரு டிசைனை எடுத்த உடனே போட்டோஷாப் ஆர் ஏதோ ஒரு டூல்ல போயிட்டு ஓப்பன் பண்ணி டிசைன் பண்றது பேர் டிசைனர் கிடையாது. ஸோ அதுக்கான டிசைன் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ஸோ ஒரு போஸ்டரை எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு லோகோ எப்படி டிசைன் பண்ணலாம், அதுல என்ன ஸ்டோரி பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைன் திங்கிங்கை நீங்க எம்பசைஸ் பண்ணி பிரெயின் ஸ்டார்மிங்லாம் பண்ணா மட்டும்தான் உங்களால கிரியேட்டிவா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்க முடியும் இந்த ஃபீல்டுல. ஸோ நம்பர் 3, ஏஐ அண்ட் கிரியேட்டிவ் டூல். ஸோ இப்பயுமே நீங்க இன்னும் ஒரு டூலை லேர்ன் பண்ணிட்டு அந்த டூலை மட்டுமே வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க காணாமலே போயிடுவீங்க. ஸோ ஏஐயும் பிளஸ் கிரியேட்டிவ் டூல்ஸையும் வச்சு எப்படி ஸ்டாண்ட் அவுட்டா தெரியலான்றதுக்கான லேர்னிங்ஸையும் கத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பேசிக் திங்ஸ் இருந்தாதான் உங்களால 2026ல ஒரு டிசைனரா ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்டெப் 1, கிராஃபிக் டிசைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸ்டெப் 2, என்ன ஸ்கில் வேணும்னு சொல்லிட்டேன். ஸ்டெப் 3, என்னென்ன டூல் லேர்ன் பண்ணலாம்னு சொல்றேன். நீங்க பிகினரா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எனக்கு பேசிக்கா கத்துக்கிட்டா போதும்னு நினைச்சீங்கன்னா கேன்வான்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க டிசைனிங் கத்துக்கலாம். ஸோ நீங்க ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல பேசிக்கா ஒரு 2 ப்ரொஃபஷனல் டூல்ஸ் இருக்கு. லைக் அடோப் போட்டோஷாப் அண்ட் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த 2 டூல் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த 2 டூலுமே பெய்ட் டூல்ஸ் தான். இதை லேர்ன் பண்ண முடியல, பெய்ட் டூல்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எய்தர் அஃபினிட்டி ஆர் கோரல்ட்ரா லேர்ன் பண்ணலாம். இது ரெண்டுமே கம்ப்ளீட். அஃபினிட்டி ஃப்ரீ, கோரல்ட்ரா ஃப்ரீ இருக்கான்னு தெரியல, பிகாஸ் நான் அது லேர்ன் பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அஃபினிட்டி இல்ல கோரல்ட்ராவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க எல்லா டூல்ஸையும் லேர்ன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு டூலை பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணாலே உங்களால மாஸ்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பா முடியும். ஸ்டெப் 4, கிராஃபிக் டிசைன் பேசிக் தெரிஞ்சிருச்சு, டூல்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க லேர்ன் பண்ணதை வச்சு நிறைய போஸ்டர்ஸ், பிராண்ட் டிசைன், ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலன்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. லைக் குட் பிரீஃப், ஃபேக் பிராண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன நீச்சஸ் வேணுமோ அந்த நீச்சை செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு கான்செப்ட் கொடுக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நீங்க பிராண்ட் டிசைன்ஸ் பண்ணலாம், போஸ்டர்ஸ் பண்ணலாம், யூஐ டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா ChatGPTலே கூட நீங்க டைப் பண்ணி ஸோ அதுல இருந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து அந்த கண்டென்ட்டுக்குமே நீங்க டிசைன் பண்ணி உங்களுக்குன்னு செல்ஃபா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. 2026ல நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு அதை டிரைவ்ல போட்டு கொடுத்தீங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ப்ரொஃபஷனல் டூல்ஸ் லைக் பிகான்ஸ், ட்ரிபிள், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. ஸோ நீங்க கொஞ்சம் க்ரோ ஆக உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நீங்க பில்ட் பண்ணலாம். அது உங்களை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தனியா காமிக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 5, ஜாப் ஆர் ஃப்ரீலான்ஸ் எப்படி பண்றது. ஸோ இப்போ நீங்க கிராஃபிக் டிசைனா என்னன்னு லேர்ன் பண்ணிட்டீங்க, எல்லா ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணிட்டீங்க, டூல்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களை தேடி ஜாப் வராது, உங்களை தேடி கிளைண்ட் வர மாட்டாங்க. ஸோ கிளைண்ட்டை நீங்க தான் அப்ரோச் பண்ணணும். அப்புறம் நீங்க பண்ண டிசைன்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். ஸோ அது மூலியமா கிளைண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் நீங்களா நிறைய கிளைண்ட்ஸ் சர்ச் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி நீங்க கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்க ஜாப் போறீங்கன்னா ஸோ இதை வச்சு இந்த போர்ட்ஃபோலியோ வச்சு நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு நல்ல ஜாப்ஸ்மே கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் செல்ஃபா லேர்ன் பண்ணி மட்டும்தான் கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிராஃபிக் டிசைனை எந்தெந்த எப்படிலாம் கத்துக்கலான்ட்டு ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ஒரு வீடியோஸையும் நான் ஸ்பெசிஃபிக்கா தனியா போடுறேன். இந்த 5 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால கிராஃபிக் டிசைனிங்ல ஜாப் ஆர் ஃப்ரீலான்ஸ் கண்டிப்பா போக முடியும். கிராஃபிக் டிசைனிங்ல 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக கண்டிப்பா முடியும். இதே மாதிரி மோர் டிசைனிங் டிப்ஸ் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you guys.